வெல்கம் பேக் டு आवर சேனல் ஈவி சேலஞ்ச் ஸ்டோர். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா க்ளே வச்சு ஒரு சின்ன மினியேச்சர் கேக் மாதிரி தான் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ரெண்டு ஆட்ரை க்ளே எனக்கு பிடிச்ச கலர்ல எடுத்துர்க்கேன். அப்புறம் டிசைன்ஸ் போடுறதுக்காக நார்மல் க்ளே எடுத்துர்க்கேன். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம க்ளே கீழே வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேக் மாதிரி ஷேப்புக்காக ப்ளூ கலர் தான் கொடுக்க போறோம். ஸோ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளூ இல்லைனா எல்லோ. ஸோ அதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இந்த அளவுக்கு பேஸ்க்கு வேணும். பேக்கெட் பிரித்து நான் எவ்வளோ பேஸுக்கு தேவையோ அது மட்டும் எடுத்துக்கிறேன். நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இது நமக்கு தேவையான அளவு தான். நீங்கள் குட்டியாக கேக் செய்ய போகிறீங்கன்னா குட்டியாக எடுத்துக்கலாம். அதை விட கொஞ்சம் பெருசானா கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம். சரி ஓகே, நம்மளுடைய பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து உருட்டிக்கலாம். உருட்டி ஒரு கேக் ஷேப்புக்கு இது கொண்டு வர போகிறோம். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வச்சு நான் ஒரு ரவுண்ட் கேக் தான் எனக்கு பண்ண போகிறேன். ஓகே, நம்ம இப்போ பேஸ் நம்ம சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு மேல் கோட்டிங் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் வந்து இந்த எல்லோ கலர்ல எடுத்துக்கிறேன். இதையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இது நம்ம கொஞ்சமாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு இது டெக்கரேஷனுக்கு தேவை. இதை நான் தனியாக எடுத்து வச்சுருவேன். ஸோ இதை எடுத்து நம்ம ரோல் பண்ணி இதை வந்து இது வச்சு ஃப்ளாட் பண்ணிப்போம். நல்லா ஃப்ளாட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மேலே ஒரு கவர் மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு லைட்டாக டிசைன்ஸ் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை வேண்டாம். நான் வந்து லாஸ்ட்டாக டிசைன்ஸ் போட போகிறேன். ஸோ இப்போ நான் டிசைன்ஸ் போடல. வந்து இது மேலே வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிக்க போகிறோம். கவர் பண்ணிட்டு இந்த சைட்ஸ்லாம் கார்னர்ஸ்லாம் அழகாக இருக்கும்னு பார்த்துக்கணும். ஓகே, நம்ம இப்போ இதை கவர் பண்ணி எடுத்தாச்சு. நல்லாவே நமக்கு இப்போ ஒரு கேக் டெக்ஸ்சர் வந்துச்சு. இதுக்கு மேலே நம்ம டெக்கரேஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ளூ க்ளே வந்து நான் எடுத்துருக்கேன். ஆல்ரெடி கொஞ்சம் வச்சுருந்தேன். ஆட்ரே க்ளே தான். ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து மேலே வந்து ஒரு பாக்ஸ் டிசைன் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து இதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை ரோல் பண்ணி குட்டி பீஸாக நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த கேக்கை நம்ம இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இதை வந்து ஒரு குட்டி லைன் செக்மெண்ட் மாதிரி
மாதிரி ரோல் பண்ணி எடுத்துட்டு போவோம். இது நம்மளுடைய கேக் சைஸ்க்கு இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம கேக் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கேக்கு மேலே இந்த லைன்ஸ் மாதிரி வைக்க போகிறோம். ஸோ ஈச் லைன்ஸ் இந்த மாதிரி வைக்க போகிறோம். அதே மாதிரி எல்லாத்தையும் அந்த மாதிரி பண்ணி வச்சோம். இது வந்து சேம் சைஸ்ல இருந்தால் தான் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி சேம் சைஸில் கரெக்டாக வைக்கணும். ஓகே, இதே மாதிரி நம்ம லைன் கோட்டிங் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து இந்த லைன்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி லைன் உருட்டி இந்த சைடு வைக்க போகிறோம். இதோட லென்த் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. குட்டி குட்டி பாக்ஸஸாக வரதுக்காக நம்ம இந்த சைடு வைக்க போகிறோம். வச்சுட்டு இதுக்கு மேலே ஓகே, இதுக்கு மேலேயும் நம்ம ஒரு டெக்ஸ்சர் போட போகிறோம். அதுக்கு தான் இந்த எல்லோ வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். இதுக்கு மேலே வச்சு நம்ம இதையும் கவர் பண்ணிக்கலாம். நல்லா பிளைனாக கவர் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம கொஞ்சம் கரெக்ட் ஷேப் கொண்டு வந்துக்கலாம். ஓகே, ஷேப் எல்லாமே இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது. ஓகே, ஷேப்பிங் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே டிசைன் கொடுக்க போகிறோம். இதுக்கு நான் வந்து ஆரஞ்சு கலரில் ஒரு ஃப்ளவர், இந்த நார்மல் கீ வச்சு ஃப்ளவர் டாட் டாட்டாக ஒரு ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணுறோம். ஸோ இது வந்து தனியாக வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் இல்லைன்னா டாட்ஸாக தான் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து குட்டி குட்டி ஃப்ளவர் பண்ணலான்னு நினச்சேன். குட்டி குட்டியாக பண்ணுறதுக்கு நம்ம குட்டி குட்டி பால்ஸாக ஊற்றி வச்சுக்கணும். நம்ம மினியாக பண்ணுறதுனால இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால்ஸ் ஊற்றணும். ஓகே, இந்த மாதிரி பால்ஸ் உருட்டிட்டு பார்க்கலாம். ஓகே, நம்ம டாட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வச்சு நம்ம டாட் வைக்க போகிறோம். ஸோ இது ஆட்ரைட் கிளேனால நம்ம கொஞ்சம் கம் போட்டு தான் ஒட்டணும். ஓகே, இப்போ நம்ம இதை கம் போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ நம்ம இந்த கிளேல தான் கம் போடணும் லைட்டாக. ஸோ
இது மேலே வந்து ஒட்ட போகிறோம். ஸோ இதை சுற்றி ஃபுல்லாக ஒட்டிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம சைட்ஸ் ஃபுல்லாகவே அதே மாதிரி வச்சாச்சு. இப்போ சென்டரில் ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்ம வைக்க போகிறோம். ஸோ நம்ம ஃப்ளவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேக்கை வந்து இங்கே வச்சிடலாம். இப்போ நம்ம ஃப்ளவர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சென்டர் ஆரஞ்சு எடுத்து அதை சுற்றி இந்த மாதிரி வச்சு எடுத்துப்போம். இதை வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, நம்ம சென்டரில் இப்போ ஃப்ளவர் வச்சு எடுத்தாச்சு. அதுதான் நமக்கு இப்போ நமக்கு வந்து மேலே டெக்கரேஷன் வந்துச்சு. கீழே லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி வைக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து லைனாக வைக்க போகிறோம். கம் போட்டே ஒட்டிக்கலாம். கம் போட்டாச்சு. நம்ம வந்து அழகாக அதை ஒட்டி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒட்டி எடுத்தாச்சு.